சொந்த வீடிலிருந்து, சொந்த மண்ணிலிருந்து, சொந்த நாடிலிருந்து சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் ஒன்று கூட ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு உமக்கு நன்றி இறைவா. இனி வரும் காலங்களில் இவ்வகையான சந்திப்புகள் நிகழ்ந்து மக்கள் இடையேயான தொடர்புகள் உறவுகள் வலுப்பெற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே, நம் குடும்பங்களை ஆசிர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி இடையே, பெற்றோர் பிள்ளைகள் இடையே புரிந்துணர்வும் அன்பும் நிலைக்க வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தந்தையே, எமது கிராமத்தில் இருந்து இடம் பெயர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வாழும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். அன்பான தேவனே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இக்குடும்பங்களின் தேவைகள் அனைத்தையும் நீர் ஒருவரே அறிந்திருக்கின்றீர். உமது சித்தத்தின்படி அவை நிறைவேற உமது அருளை நிறைவாக பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, எம் இளைஞர் யுவதிகள் இந்த ஐரோப்பிய கலாச்சார சூழலில் தடுமாறாமல் சரி எது தவறு எது என்று ஆராய்ந்து தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு உமது ஆவியின் ஆற்றலை அவர்கள் மேல் நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உமது வழிகாட்டுதல் என்றும் இருக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான இறைவனே, தாயத்தில் வாழும் எமது இளைஞர் யுவதிகளை கருணையுடன் பாரும் இறைவா. அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் வாழும் அவர்களுக்கு என்றும் நீரே பாதுகாவலராகவும் வழிகாட்டியாகவும் இருந்து அவர்கள் எதிர்காலம் சிறக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தேவனே, என் பெற்றோருக்காக வேண்டுகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தம் பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் மனைவிக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் தங்களுடைய அன்பாலும் உடலாலும் செய்த சேவைக்காக நன்றி கூறுகின்றோம். இவர்கள் மேலும் உடல் உல நலங்களுடன் வாழ புனித அந்தோனியாரை வழியாக இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே, எம் ஊருக்கு ஆன்ம தந்தையாக வந்து இன்று வரை எம் சுக துக்கங்களில் நல்வழி காட்டியாக, நல் நண்பனாக, நல் ஆசானாக பங்கேற்று எம் கூட தொடர்ந்து வரும் எம் பங்கு தந்தையை ஆசிர்வதியும். அண்மையில் அன்னையை சகோதரரை இழந்து நிற்கும் அவர் மனதிற்கு ஆறுதல் அளித்து அவர் பணி தொடர அவருக்கு உடல் உள ஆரோக்கியத்தை நிறைவாக அளித்து உமது ஆவியால் ஆற்றலால் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.